4 கார் ஒரு 2 பைக் வந்துச்சு. அது நிறைய ஆட்கள் வந்தாங்க. என்ன போட்டு சட்டை பிடிச்சி இழுத்து கிழிச்சாரு மெயின் ரோட்ல. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. 4 கார் ஒரு 2 பைக் வந்துச்சு. அது நிறைய ஆட்கள் வந்தாங்க. என்ன சட்டை பிடிச்சி இழுக்கிறாரு ஒரு நபர் தான். 2 பேருக்கும் தள்ளுமுள்ளாகுது. உடனே அவர் ஃபோன் எடுத்து பேசுறாரு, டேய் மாப்பிள்ள எங்கடா இருக்கீங்க? நான் வந்து சினிமாவிலிருந்து சம்பாதிக்கிறேன், சினிமாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் உணவு பகிர்ந்து உண்ணும் நிகழ்வு அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு மன நெருடலை கொடுத்துச்சு. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கா இல்லை அதை தாண்டி வெளியில் இருக்காங்க? இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் இது போக அரசியல்வாதிகளுக்கும் ரெகுலராக அரசு அதிகாரிகளை ஏவி விட்டு நம்மளை சாப்பாடு போடுற இடத்துல ரொம்ப இடைஞ்சல் கொடுத்தாங்க. இங்கே சமைக்கிறீங்க, இது சுத்தமாக இருக்கா, அந்த வண்டியெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. என்ன போட்டு சட்டை பிடிச்சி இழுத்து கிழிச்சாரு மெயின் ரோட்ல. போட்டோஸ் இப்பவும் இருக்கு. காம்ப்ரமைஸ் பேசணுங்கிறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். காம்ப்ரமைஸ்னா கூப்பிட்டு ஆளை போடுறது தான் காம்ப்ரமைஸ், அது ஒரு ஸ்டைலு ஆகத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் தனியாக தான் போனேன். பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ நடிகர் ராஜசமூகன் அவர்கள் வந்து நினைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார், ரீசெண்டாக அந்த ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பேசினது ரொம்பவே கவனம் எடுத்துச்சு. அதில் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த அருணாச்சலம் ரோடு பிரசாத் ஸ்டுடியோக்கு வெளியில் அந்த உணவு அளிச்சிட்டு இருந்தது அப்படிங்கிறது. அதையுமே ரொம்ப ரொம்ப மனக்கஷ்டத்தோடு பேசியிருந்தீங்க. என்னை வந்து நான் சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன், அந்த இடத்துலேருந்து வந்து விரட்டிட்டாங்க, கக்கூஸ் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தீங்க இந்த உணவு அளிக்கிறது அப்படிங்கிறது. என்ன நடந்துச்சு சார்? ஆக்சுவலாக என்ன ஆச்சு? இதை நான் வந்து பேசியிருக்க மாட்டேன். இதை பேசுறதுக்கு எதுக்காக பேசினேன்னு கேட்டால், இன்றைக்கி இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. 1200 1400 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற கலைஞர்கள் இருக்காங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க, 500 சம்பளம் வாங்கக்கூடிய சைடு ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. துணை நடிகர்கள் வந்து யூனியனில் இல்லாத துணை நடிகர்கள் இருக்காங்க. க்ரௌடில் நிற்கிறவங்க 500 300 வந்து நிற்கிறவங்க இருக்காங்க. இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது, நான் யூனியன் மெம்பர்ஸ். அப்போது அவங்களாம் சாப்பாடுக்கு என்னங்க பண்ணுவாங்க, வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க? டெய்லி ஷூட்டிங் கிடைக்காதான் அந்த வடப்பள்ளியில் வந்து நிற்பாங்க, அந்த காமராஜர் சிலையாண்ட நிற்பாங்க, ஏவிஎம் எதிரில். யாராவது வந்து கூப்பிட்டு போனாங்கன்னா அந்த க்ரௌடுக்கு போய் இந்த நடிச்சுட்டு வந்து வீட்டில் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறவங்க 1000 பேர் இருக்காங்க. அப்போது அவங்க இருக்காங்க, லைட்மேன் இருக்காங்க, இது மாதிரி நிறைய இருக்காங்க, ப்ரொடக்ஷன் பாய்ஸ் இருக்காங்க, டிரைவர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மி சம்பளம் தான், ஃபிக்ஸட் சம்பளம் தான், ஒரு கால் ஷீட்டாக இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இவங்கெல்லாம் சம்பளத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரிலாம் விஷயம் யோசிக்கும் போது தான் நான் இந்த விஷயத்தை பேச வேண்டியதாச்சு அந்த இடத்துல. அப்போது நான் வந்து சினிமாவிலிருந்து சம்பாதிக்கிறேன், சினிமாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அந்த உணவு பகிர்ந்து உண்ணும் நிகழ்வு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து அன்னதானம் தான் சொல்லியிருந்தேன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்புறம் ஒரு 10 நாளைக்குள்ளே எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப நெருடலாக இருந்துச்சு. இது என்னடா அன்னதானம், வேண்டாம், நல்லா இல்லை அப்படின்ட்டு. அதிகமான நாட்கள் எனக்கு வேலை இல்லாத நாட்கள். நடிகர்னா டெய்லியெலாம் வேலை இருக்காது எனக்கெல்லாம். பெரிய பெரிய நடிகர்களுக்கு வேணும் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் வந்து டெய்லியெலாம் வேலை இருக்காது. மாதத்தில் இருந்தால் ஒரு 5 நாள் 10 நாள் இருக்கும், அவ்வளோதான் அதிகபட்சம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். அந்த நாளெல்லாம் அங்கே தான் இருப்பேன். அப்போது பகிர்ந்து உண்ணும் நிகழ்வு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்மளும் அங்கே இருக்கோம், நம்மளும் அந்த சாப்பாடு தான் சாப்பிட்றோம், பகிர்ந்து உண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை மாற்றிக்கிட்டேன், அந்த வாசகத்தை நான் மாற்றிக்கிட்டேன். உணவு பகிர்ந்து உண்ணும் நிகழ்வுன்னு சொல்லி 2019 ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணி அது சிறப்பாக நம்ம வந்து பகிர்ந்து உண்டுட்டு இருந்தோம். அது வந்து திரைத்துறை பணியாளர்கள் மட்டும் சாப்பிட்றதுக்குன்னு நம்ம போட்டோம்னா அது நல்லா இருக்காது. நிறைய பப்ளிக்கும் வந்து ஆமாம், சாப்பாடுங்கும் போது அது வந்து எல்லா மனுஷனுக்கு பசி ஒன்று தானே, அதனால பொதுவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடம் நமக்கு மெயினாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிரசாத் ஸ்டுடியோ வாசல் வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. அதனால சரின்ட்டு அங்கே வச்சு நம்ம பண்ண ஆரம்பித்தோம், கொடுத்துட்டு இருந்தோம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு மன நெருடலை கொடுத்துச்சு. அது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கா இல்லை அதை தாண்டி வெளியில் இருக்காங்க? இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் இது போக அரசியல்வாதிகளுக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெகுலராக அரசு அதிகாரிகளை ஏவி விட்டு நம்மளை சாப்பாடு போடுற இடத்துல ரொம்ப இடைஞ்சல் கொடுத்தாங்க. இங்கே சமைக்கிறீங்க, இது சுத்தமாக இருக்கா, இதை வந்து எல்லாம் செக் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஃபெயிலியர் தான். அப்புறம் கடைசியில் ஒரே வழியாக சொன்னாங்க, இந்த வண்டியெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து 2 கார் அங்கே நிறுத்தியிருந்தேன். அந்த ஒரு காரில் வந்து ஃபுல்லாக பாத்திரம் வச்சுருப்பேன், ஒரு கார் ஃபுல்லாக அரிசி பருப்பு திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன், எண்ணெய் இதெல்லாம். அப்போது சமைக்கிறதுக்கு அந்த 2 காரும் அங்கே நிற்கக்கூடாதுன்னு இது பண்ணாங்க. அப்படி பார்த்தா அங்கே எல்லாம் நிறைய கார் நின்றுட்டு தான் இருக்குது, நம்ம கார் மட்டும் இல்லை, நிறைய கார் நிற்கிது. இப்போ இதை மீறி நம்ம அதுக்கு ஒரு சில செயல்பாடுகளை எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இவனை இப்படியே விட்டால் வேலையாகாது,
அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபுல் லாக்டவுன் ஒன்று பண்ணாங்க. பண்ணும்போது எல்லாம் ஏற கட்ட வேண்டியதாகிடுச்சு. யாரும் எங்கேயும் சாப்பாடு போடக்கூடாது, என்ன பண்ணிங்கனாலும் அரசுக்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க லாக்டவுன் டைமில். ஆமாம், லாக்டவுன் டைமில் ஒரு பெரிய ஒரு இது பண்ணாங்க. ஃபுல் லாக்டவுன் ஒன்று பண்ணிவிட்டு இப்போ இனிமேல் வந்து யாருமே எதுவுமே கொடுக்கக்கூடாது வெளியில் அப்படிங்கிற. இந்த ஃபுல் லாக்டவுன் அப்படிங்கிறது எல்லா ஏரியாலையும் பண்ணாங்களா? ஏன்னா இப்போ லாக்டவுன் அப்படிங்கிற எல்லா ஏரியாலையுமே இருந்துச்சு இல்லை? ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம சாப்பாடு எல்லா இடத்துக்கும் கொடுக்க முடிஞ்சுது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இனிமேல் யாரும் எங்கேயுமே வெளியில் ஆக்டிவிட்டியே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்ப டைட் பண்ணாங்க. அப்போ வந்து நாங்கள் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போது பார்சல் மட்டும் அங்கங்கே கொடுக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமை இவங்க பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல டாய்லெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு கவர்மெண்ட்டில் சாங்ஷன் லெட்டர் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி டாய்லெட் கட்டுறதுக்கு இது பண்ணிட்டாங்க. இது போக அந்த இடத்துல பக்கத்தில் நம்ம போடலாம்னு நினச்சிருக்கும் போது சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்ருக்கேன். நம்ம சாப்பாடு போடுறதுக்கு இடத்துக்கு எதிரிலே டீ சாப்பிட்ருக்கும் போது அரசியல்வாதி அனுப்புன ஒரு குண்டாஸ் வந்து என்னை போட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து கிழிச்சார். இங்கே அங்கேயே நடக்குது, மெயின் ரோட்டில். ஃபோட்டோஸ் இப்பவும் இருக்குது. அது என்னோட ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் போட்டிருந்தேன். அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஏன்னு சொல்கிறேன் நான். இப்போது போட்டு கிழிச்சார். அப்புறம் ஒரு 4 கார் அவருக்கு வந்துச்சு. அவர் கூட ஒரு 2 பைக் வந்துச்சு. அது நிறைய ஆட்கள் வந்தாங்க. வந்துட்டு பஞ்சாயத்து பேசினாங்க. இல்லை, இப்போ மெயின் ரோட் நடக்குது அப்படிங்கிறப்போ அங்கே அந்த ஏரியாவில் காவல்துறையினர் அதிகமாக புழங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. ரோந்து பணியில் இருப்பாங்க, அந்த ஜங்ஷனில் நிற்பாங்க. நம்ம காவேரிக்காரர் பக்கத்தில் காவல்துறையினர் பூத் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்ப இதுவெல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிச்சு. என்னை சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு ஒரு நபர் தான். அந்த வண்டி வருது, அந்த வண்டிக்குள்ளே வந்து சரக்கு பாட்டில் இருக்குது. அவர் என்னை அடிக்க வர்றாரு, பிரச்சனை பண்ணுறாரு. இனிமேல் சாப்பாடெலாம் இங்கே போடக்கூடாது அப்படின்னு. தனி மனுஷன் தான் வந்து பேசுகிறாரு. பேசி சட்டை பிடிச்சி இழுத்தோடனே நானும் அவர் இது பண்ணுறேன். 2 பேருக்கும் தள்ளுமுள்ள ஆகுது. உடனே அவர் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. டே மாப்பிள்ளை எங்கடா இருக்கீங்க சொன்னோன்னு ஒரு 4 கார் வந்துச்சு, 2 பைக் வந்துச்சு. வந்து நின்னோன்னா அவங்க எல்லாரும் என்ன இவரா சரி என்னடா பிரச்சனை அப்படின்னா, இவர் குடிச்சிருந்தார் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே இனிமேல் இவன் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சரி வாடா போலாம் முதல்லன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் நான் என்ன பண்ணேன், இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அங்கே பக்கத்தில் இருக்கவங்க ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபோட்டோ பூரா நான் வாங்கி என்னோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா 3லையும் போட்டிருந்தேன். போட்டுட்டு அப்போ வந்து எடப்பாடி சார் வந்து சிஎம்மாக இருந்தார். அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அரசியல்வாதிகளும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க மூலியமாக ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஃபார்வர்ட் பண்ணோன்னே அவங்க கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க. சம்பவம் பண்ணவரை கூப்பிட்டு திட்டாங்க. ஏன்னா வண்டி, கொடிக்கம்பம், நேம் பிளேட்டு, நம்பர் பிளேட்டு எல்லாம் சேர்த்து தான் போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வான் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் எனக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணாங்க. இவர் சார்பாக ஒருத்தர் எனக்கு பேசினார். பேசி இந்த மாதிரி அவங்க காம்ப்ரமைஸ் பேசணுங்கிறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். காம்ப்ரமைஸ்னால் கூப்பிட்டு ஆளை போடுறது தான் காம்ப்ரமைஸ், அது ஒரு ஸ்டைலு. சரி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் தனியாக தான் போனேன். அதே இடத்துல தான் காம்ப்ரமைஸ் பேசணும். நான் சரி ரைட்டு வர்றேன் அப்படின்ட்டு. அதாவது எந்த இடத்துல உங்களை அடித்தாங்களோ அங்கேயே அதே இடத்துல நம்ம சாப்பாடு போடுறதுக்கு எதிரிலேயே நேர் ஆப்போசிட்லேயே ஒரு டீ கடை இருக்குது. அங்கே தான் சரி வரேன், 2 நாள் கழிச்சு வர சொன்னேன். வரேன் அப்படின்ட்டு போனேன். உண்மையாலுமே அவங்க காம்ப்ரமைஸ்க்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த நபர் சொன்னார், தெரியாமல் சரக்கு போதையில் நான் பண்ணிட்டேன். என் ஒய்ஃபு கையால் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் உனக்கு, நீ அவர்கிட்ட போய் சாரி கேட்டு வந்தால் தான் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லிட்டா, அதனால் உங்களை பார்க்க வந்தேன், சாரிங்க அப்படின்னு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 பேர் டீ வாங்கி சாப்பிட்டு உடனே அந்த போஸ்டெல்லாம் ஹைட் பண்ணிட்டேன். ஏன்னா அவனும் ஒரு மனுஷன்தான், தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ, ஆனால் பேக்ட்ராப்பில் யார் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா முடிஞ்சது இனி மறுபடியும் பாவம் அவங்க யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டங்க, காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஏன்னா யாருமே தவறு பண்ணுறது தான், மறுபடியும் திருந்துறது தான், இந்த மாதிரி நடக்கிறது தான். அதனால தான் ரொம்ப நாள் வாயை திறக்காமல் வச்சுருந்தேன். நான் சொன்னால் எல்லாரையும் பற்றி தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கும். எல்லாருமே பப்ளிக்கில் தெரிஞ்சவங்க தான். அதனால் சரி யாரையும் காயப்படுத்த வேண்டாம் தான் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல இந்த மேடையில் அந்த ஒரு சில விஷயங்களை பேசி, ஸ்ட்ரைக் விஷயங்களை பேசும்போது இந்த சாப்பாடு விஷயங்களையும் பேச வேண்டியதாச்சு. ஏன்னா தினக்கூலிக்கு வந்து சினிமாவில் வேலை செய்கிறவன் பிச்சை எடுக்க போக முடியாது. தினக்கூலி சினிமா ஆட்களை தாண்டி நிறைய பொதுமக்களும் வந்து சாப்பிட்டாங்க. சினிமாவில் இருக்கவங்க நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. மிகப்பெரிய ஹிட் படம் கொடுத்த டைரக்டர் சாப்பிட்ருக்காரு. இப்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே வச்சு கொடுக்க முடியலனா கூட கொஞ்சமாக பார்சல் வந்து கொடுத்துட்ருக்குறோம். அது இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்து எத்தனை வருஷம் சார் இருக்கும்? இப்போ இந்த உங்களை வந்து சாப்பாடு போடாமல் தடுத்த இன்சிடென்ட் நடந்து எத்தனை வருஷம் இருக்கும்? தடுத்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ அதுக்கப்புறம் திருப்பி முயற்சிகள் எடுத்தீங்களா அந்த இடத்துல நம்ம போடலாம்? பேசிகிட்டு இருக்கேன். எப்படின்னு கேட்டால் இனிமேல் யாரும் தடுக்க முடியாத மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அப்போ வந்து நமக்கு ஒரு சில அரசுடைய அத்தாரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதாவது அவங்களுடைய அரசினுடைய எந்திரங்கள், அவங்க வந்து நமக்கு தருவாங்க இல்லையா, நீங்கள் இந்த இடத்துல பண்ணுங்க அப்படின்னு ஒரு அனுமதி தருவாங்க இல்லையா, அந்த அனுமதியோடு பண்ணணும்னு
நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். கூடி சீக்கிரம் அதை வாங்கிடும், மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு இவரும் வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டாலும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம சின்ன சின்ன ரோல்ஸ் ஒரு சில முக்கியமான ரோல்ஸ் பண்ணி நம்ம அதில் சம்பாதிக்கிறோம். அதில் கொண்டு வர பணத்தையே கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு செலவிடுறோம், இந்த மாதிரி உணவளிக்கிறோம். அப்படிங்கிறப்ப அதுக்கு இந்த மாதிரி இடையூறு பண்ண வர்றப்ப உங்களுக்கு பர்சனலி இது எந்த அளவு ஒரு மன வேதனையை கொடுக்குது சார்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். நான் வந்து என்னோடய ஸ்கூல் படிக்கிற காலத்தில் சத்துணவு அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன், கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான் படித்தேன், இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். அங்கேயே சத்துணவு தருவாங்க. அதில் கூட ஒரு விஷயம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமுக்கு சத்துணவு தர மாட்டாங்க, தமிழ் மீடியம்னு சொல்லணும், அப்போ தான் தருவாங்க. ஆமாம், அதையும் ஒரு சில நேரம் கண்டுபிடிச்சிட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறக்கெல்லாம் தர மாட்டாங்க, அங்கே சாப்பிட்றது தான் தருவாங்க. அதே வந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் அவங்களுக்கு தெரியாமல் அதில் போட்டு மூடி வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து நைட்டு சாப்பிட்ட நாளெலாம் இருக்குது. ரொம்ப வறுமையிலலாம் நான் வளர்ந்துருக்கேன். அதனால் இந்த கஷ்டங்கள், அது சாப்பாடு மட்டும் இல்லை, இதை தாண்டி அப்போ ஒரு சாப்பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு யோசிங்க. அவ்வளோ கஷ்டம்லாம் பட்டு நான் வந்திருக்கேன். அதனால் எனக்கு இந்த கஷ்டம்லாம் எனக்கு பெரிய கஷ்டமே இல்லை. இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கார் இருக்குது, வீடு இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, தொழில் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது. இதுக்கு மேலே நல்லா எனக்கு கடவுள் பார்த்துக்கிறாரு. இப்போ 3 படம் நான் ஹீரோவாக கமிட் ஆயிருக்கேன். சரிங்களா? இவங்க ரெக்கார்ட் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா தான் இருக்கிறோம் நம்ம. அது மாதிரி இருக்கிறனால எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் பெரிய கஷ்டமாக தெரியல. சரி, ஓகே. உங்களுக்கு பர்சனலி இதை கஷ்டமாக எடுத்துக்க முடியல. இப்போ நீங்கள் உணவு அளிச்சிங்க இல்லையா, அங்கே வந்து சாப்பிட்டவங்க வந்து கேட்பாங்க இல்லையா? கரெக்ட். ஒரே ஒருத்தர் கேட்டார், ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார். ஓ, இப்போ ரீசெண்டாக கேட்டார், என்னன்னா சாப்பாடு போட்டு இருந்தேன், இப்போ சாப்பாடே போடுறதில்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது ஆமாம், எனக்கு அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பண்ணணும்னு சொல்லி. ஆனால் எனக்கும் மனசு திருப்தி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து இன்னைக்கு ஒரு 25 பேருக்கு வந்து டெய்லி மதிய சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஒரு இடத்துல நான் காசு கொடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்து ஒரு பையன் இருக்கான், அவன் 2 வீலரில் வச்சு 25 சாப்பாடு பார்சல், 25 தண்ணி பாட்டில் எடுத்து கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கான். அதனால் எனக்கு அது மனநிறைவு தான். யாரோ ஒருத்தர் பசியாத்தினா போதுங்க. அப்போ எனக்கு அது ஒரு தடங்களாக இல்லை, நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த இடத்துல பண்ணணும் அது நின்றுச்சுங்கிறது வந்து மன கஷ்டம் இருக்குது. ஆனால் நான் உங்கள் கையால் சாப்பிட்ருக்கேனா, நான் இந்த இடத்துல சாப்பிட்ருக்கேனா அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திருப்பி வேறு எங்கேயாவது பார்க்கும்போது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க, வெளியில் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க, எங்கேயோ ரொம்ப தூரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, வெளியூரில் வந்து சொல்லியிருக்காரு ஒருத்தர். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் நமக்கு என்னென்னா ஆறுதலாக இருக்கும். நிஜமாலுமே ஒரு மனுஷனுடைய பசி ஆற்றிருக்கு. இந்த சாப்பாடு போடுற விஷயம் வந்து நிஜமாலுமே ஒரு பசியான வயிற்றை வந்து பசி ஆற்றிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு மன திருப்தியை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கு. வில்ல நடிகர் அப்படிங்கிறனாலே மக்கள் மத்தியிலுமே அந்த ஒரு 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 பயம் இருக்கும். அந்த மாதிரி ரோல்ஸ் வந்து நம்ம திடீர்னு வந்து இந்த மாதிரி மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த செயல்களை பண்ணுறப்போ பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ரியாக்ட் பண்ணுவாங்க. நல்லா ஒரு சிலவங்க வந்து தைரியமாக இருக்கவங்க பேசுவாங்க, வந்து நீங்கள் சாப்பாடு போட்டு. ஆனாலும் பயம் இருக்கு. விஷயம் எனக்கு சினிமாவை தாண்டி இதுதாங்க பயங்கரமாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் என்ன படத்தில் நடித்த நடிகர்னு எங்கிட்ட பேசினதை விட எங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி பேசுகிறவங்க தான் ரொம்ப அதிகமானவங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, சினிமாவில் வில்லனாக நடிக்கிறவங்கெல்லாம் நிஜத்தில் நல்லவங்க அப்படின்னு. அது சொல்லும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கும். நான் ரொம்ப நல்லவங்களெல்லாம் இருக்க முடியாதுங்க, நமக்கும் குறைகள் இருக்கும். எனக்கு பயங்கரமாக கோவம் வரும், நானும் தப்பு பண்ணுவேன் தான், எனக்கு கோவம் வரும், நமக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்குன்னு நம்ம ரொம்ப நல்லவன்லாம் சொல்ல முடியாது. நானும் சராசரி மனுஷன்தான். வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்களேண்ணா அந்த நேரத்தில்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, எனக்கு வருதுன்னா நான் கொஞ்சம் பங்கு தான் வீட்டுக்கு கொண்டு போவேன், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொடுத்துருவேன் அப்படிங்கிறப்போ வீட்டில் அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? என் வீட்டில் வந்து முதல் நாள், 50வது நாள், 100வது நாள், 200வது நாளுக்கெல்லாம் கொரோனா வந்துருச்சு, யாரும் வரல. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க என் ஃபஸ்ட் நாள் எங்கள் ஒய்ஃப் தான் சாப்பாடே செஞ்சாங்க. அதெல்லாம் அவங்க எல்லாருமே பொது விஷயம், நம்ம ஒரு நல்லது பண்ணுறோங்கிறத ஏற்றுப்பாங்க. நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கும். ரொம்ப நன்றி நான் உங்கள் நேரத்துக்கு. தேங்க்யூ. மீண்டும் இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய இடங்களில் இந்த உணவு அப்படிங்கிறத வழங்கணும் அப்படிங்கிறத நான் வாழ்த்தி விடைபெறேன். நன்றி. வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. 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 மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.